நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் மாதிரி கண்ணதாசன் கொடுத்தானே அந்த விஷயத்த நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது கூட விழிப்புணர்ச்சி வேணுங்கிறதுக்கு அவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம், காரணமா விஷயம் யோசிச்சு பாரு. கண்ணதாசன் போட்டான் கருப்பு படத்துல ஒரு பாட்டு, மாஸ் சொன்ன விஷயத்தை அப்படியே போட்டாரு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் கண்ணதாசன் பாட்டு. கருப்பு பணம் பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா படம் ஃபெயில். அவர் எல்லாரும் எல்லாரும் பெற வேண்டும் போட்ட பணமே கிடைக்கிறது. அதான் கண்ணதாசனுடைய கருப்பு பணத்தில் வரலாறு. அப்போ இலக்கியம் என்பது விழிப்புணர்ச்சிக்கு என்பது ரொம்ப அற்புதமாக நல்ல விஷயங்களாக சரவணன் சொல்லி இருக்கிறார். மன்றம் பாராட்டுகிறது. இப்ப இல்லை மகிழ்ச்சியே நடிகளுடைய நிறைவு பேச்சாளர், பாசத்திற்கு ஒரு நண்பர், சிறந்த கவிஞர், மரியாதைக்கும் நடராஜன் அவர்களை இந்த மன்றம் கரவலுக்கிடையே அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நடராஜன். நல்ல ஒரு நேர்மையான தீர்ப்பை இந்த பட்டிமன்றத்திற்கு வழங்க இருக்கிற அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, இங்கே கலை இலக்கியங்கள் புத்தகங்கள் படிப்பதால் கிடைப்பது மகிழ்ச்சியே மறுமலர்ச்சியே அல்லது விழிப்புணர்ச்சியே என்கின்ற தலைப்பிலே இங்கே இரண்டு அணிகளாக பிரிந்து, இரண்டு கட்சிகளாக பிரிந்து இங்கே நாங்கள் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது எங்களது கட்சிக்கு மாத்திரம் 2 உறுப்பினர்கள், அந்த கட்சிக்காரர்களுக்கு பார்க்கின்ற பொழுது 3 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய அணித்தலைவர் சொன்னார், இதிலிருந்தே நாங்கள் வென்று விடுவோம் என்று சொன்னார். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். அந்த மறுமலர்ச்சி என்கின்ற அணியிலே பேச வந்திருக்கின்றவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த பக்கம் 2 சீட்டை கொடுத்தேன்னு வச்சுக்கீங்க, அணி மாறிடுவாரு. அரசியலுக்கு போகல, எங்களுக்கு அணி இன்னும் சீட்டு இல்ல, 2 சீட்டை கொடுத்தா அந்த 2 பேர் வந்துருவாங்க. இது நிறைய கட்சி இருக்கிற கூட்டணி. ஆமா, அதனால நாங்க இருக்கிற கட்சியில 2 பேர் தான் இருக்கோம், ஒரு தலைவர், தொண்டர். இன்னொரு கருத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எண்ணிக்கையை வைத்து தயவு செய்து நியாயத்தை எடை போட வேண்டாம். யோசிச்சு பார்த்தேன், எண்ணிக்கையை வைத்து தயவு செய்து நியாயத்தை எடை போட வேண்டாம். எடுத்து பாருங்கள், மகாபாரதம் என்கின்ற அந்த அற்புதமான காவியத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கௌரவர்கள் பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 100 பேர் இருந்தாங்க. பாண்டவர் பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர். ஜெயிச்சது 5ஆ 100ஆ? ஜெயித்தது 5. எலெக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா 100 தான் ஜெயிச்சிருக்கோம். இல்ல, இது நேர்மையான எலெக்ஷன். அது நேர்மையான எலெக்ஷன் தேர்தல். ஆக எண்ணிக்கை பெரியதல்ல, எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய அணியில் உள்ள அந்த வாதங்கள் பெரியதை நாங்கள் வைக்கின்றோம். சரி, இப்ப மறுமலர்ச்சி புத்தகங்களோ கலையோ இலக்கியங்களோ ஏற்படுத்தவில்லை என்பது எங்களுடைய வாதமே அல்ல. ஓஹோ, ஃபர்ஸ்ட் என்ன, முதல்ல என்ன, மகிழ்ச்சிங்கிறதா முக்கியம். அல்ல, யோசிச்சு பாருங்க. இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் பேசுறத கேட்டு நீங்க மகிழ்ச்சி அடையணும். முதல் ஸ்டெப் அதுதான். நான் பாட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, இல்ல ஏந்திரிச்சு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் எங்க இருந்து மறுமலர்ச்சி வர்றது? எழுச்சி எங்க வர்றது? ஏஞ்சி போயிட்டா விழிப்புணர்ச்சின்னு அர்த்தம். எங்க இருந்து வர்றது? ஒரு நல்ல பேச்சாளனுக்கு தானும் மகிழ்வாக பேச தெரிய வேண்டும். எதிர்த்தாப்புல உட்கார்ந்து மகிழ்வா இருக்கணும். ஆக மகிழ்ச்சி என்பது புத்தகங்கள் படித்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, இயலிசை நடனமாக இதுவாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி என்பது ஒரு அஸ்திவாரம், ஒரு கட்டிடத்தினுடைய அஸ்திவாரம். அதுதான் மகிழ்ச்சி என்பது. விழிப்புணர்ச்சி என்பது அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், கோபுரம். அது டால்ஸ்டாய் சொன்னாரு, கார்ல் மார்க்ஸினுடைய கேபிட்டல் சொன்னாரு. எல்லாம் ரைட்டு. கேபிட்டல், கார்ல் மார்க்ஸினுடைய கேபிட்டல் சித்தாந்தம் என்ன ஆச்சு? உலகமயமால ஆகி போயிச்சு, குளோபலைசேஷன் ஆகி போச்சு. என்ன ஆச்சு? என்ன பின்பற்றுனீங்க? என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டது? என்ன புரட்சி ஏற்பட்டது? பாக்ஸ் என்னங்க பண்ணுவாங்க? இல்லை,
யாரும் பின்பற்றவில்லை. உங்களுடைய கலை, இலக்கியம், நாடகம் எதுவாக இருந்தாலும் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் மகிழ்ச்சியாக, ஏதோ ஒரு வடிவேலு காமெடி மாதிரி, அந்த இலக்கியங்களை வடிவேலு காமெடி மாதிரி, செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி நினைத்துக் கொண்டு சொல்கிறார்களே தவிர, நீங்கள் சொல்லுகிற திருக்குறளோ அல்லது நீங்கள் சொல்லுகிற ராமாயணமோ பகவத்கீதையோ எதுவாக இருந்தாலும், நீங்கள் இலக்கியமாக பார்த்தாலும் சரி, புராணங்களாக பார்த்தாலும் சரி, இதிகாசங்களாக பார்த்தாலும் சரி, படித்துவிட்டு அது மகிழ்ச்சியான விஷயங்கள் இருந்தால், அது திரைப்படமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான விஷயங்கள் இருந்தால் எடுத்துக் கொள்கிறார்களே தவிர, அதையும் தாண்டி அவர்கள் பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கி அங்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அவங்க சற்று எடுத்துக்கிறதுல இல்ல. மறுமலர்ச்சின்னா கஷ்டப்படுறாங்களே, நீங்க புரிஞ்சுக்க. ஆமா, மலர்ச்சி இருந்தால மறுமலர்ச்சி வருது. அதானே இந்த வாதமே. மகிழ்ச்சி இருந்தாதானே மறுமலர்ச்சி வரும். நாங்க போராடுறதா இந்த பவுண்டேஷன் தானே போராடிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த ரோட்டரி கிளப் அவர்களுக்கு மிகச் சிறந்த முறையில் ஒரு பாராட்டை பதிவு செய்யணும்னு நினைச்சேன். இவர் மாசம் ஆரம்பிச்சா அதில் பூந்து நான் படிச்சேன். 27வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை புத்தக கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் நின்று கொண்டு. ஏன் காமராஜரை வம்பு இருக்கிற அப்படின்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 50 காமராஜர் என்பவர் சொன்னதுக்கு மன்னிக்க வேண்டும். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த பள்ளி குழந்தைகளை ஸ்கூலுக்கு இழுக்கணும், அவங்க படிக்க வைக்கணும். அது என்ன செய்யணும்? படிக்க வைக்கிறதுக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய பள்ளிக்கூடத்தை நோக்கி மகிழ்ச்சிக்குரியவராக வரவழைக்க வேண்டும் குழந்தைகளை என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை முதல்ல ஆரம்பிச்சார். அவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு, அதற்கு அப்புறம் காதுக்கு உணவு, அதை ஆரம்பிச்சு வச்சார். அந்த வழியில் இன்று இந்த ரோட்டரி கிளப் நிறுவனத்தார், அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள், நான் யோசிச்சேன், இந்த புத்தக கண்காட்சியோடு சேர்த்து இந்த உணவு கண்காட்சியை வைத்திருக்கிறார்களே எதற்காக என்று பார்த்தேன். அவர்கள் காமராஜர் வழியிலே நின்று இங்கே உணவுக்காக ஒரு ஸ்டாலை போட்டாதான் இந்த ஆளுங்க அட்லீஸ்ட் படிக்கிறதுனாச்சும் வருவாங்க போல் இருக்கு. அப்படி இன்று அவர்கள் அந்த காமராஜர் வழியை கையில எடுத்துக்கொண்டு இவர் சொல்றாரு இலவசம் உள்ளார வந்துடாதீங்க, புத்தகங்கள் பார்ப்பதற்கு இலவசம், வாங்குவதற்கு காசு, உணவகங்கள் பார்ப்பதற்கு இலவசம், வாங்கி சாப்பிடுவதற்கும் காசு. சபாஸ் சபாஸ். உண்மையிலேயே சொல்லுகிறேன், புத்தகங்கள் என்பது ஒரு கலை. எழுத்து வரிகளாகிறது, எழுத்து சொற்களாகி, சொற்கள் வரிகளாகி, வரிகள் பக்கங்களாகி, பக்கங்கள் புத்தகங்களாகி, அந்த புத்தகங்கள் கண்காட்சிக்கு வரணும். புத்தகங்கள் கண்காட்சிக்கு என்னை போன்ற பொதுமக்கள் அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கணும். அப்ப வாங்கி படிக்கின்ற பொழுது முதல்ல மகிழ்ச்சி இருக்கணுமா வேணாமா? ஆமா. என் நண்பன் கூட ஒரு தடவை சென்னைக்கு சென்றேன். புக் ஃபேர் பெரிய அளவில் இருக்கும். நடுவர் கூட உள்ள இருக்கும்போது சொன்னார், கூட்டாய் கட்சிக்கமா இருக்குன்னு. நண்பரோட போனோம்னா அவர் கிட்ட புத்தகத்தெல்லாம் வாங்கினார். சரி, நல்ல படிப்பாடி கொடுத்து, சரி நல்ல படிப்பாடி, அருமையான படிப்பாடி நிறையா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காரில் வரும்போது பேசிட்டே வந்தேன். நண்பா மாப்பிள்ள நல்ல படிக்கிற போட்டுருக்கு, நிறைய புத்தகம்லாம் வாங்கியிருக்கப்பா அப்படின்னு. அது கொஞ்சம் சொன்னான், நான் ஒரு நாளும் இரவு படுக்கை போவதற்கு முன்பு புத்தகங்கள் படிக்காமல் உறங்கச் செல்வதே இல்லை. சரி, நல்ல பழக்கம் பாரு, அருமையான பழக்கம் அப்படின்னு. அதுக்கே எத்தனை புத்தகம் வச்சிருக்கேன் அப்படின்னு. அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு சில புத்தகம் பாரு, 50 பக்கம் படிச்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குதியா. ஒரு சில புஸ்தகத்துல 20 பக்கம் படிச்சாலே தூக்கம் வந்துடுது. ஒரு சில புஸ்தகத்தோட சிறப்பு இருக்கு பாரு, 2 பக்கம் தாண்ட முடியல. ஆக ஒரு சில பேர் சில புத்தகத்தோட விலையை கேட்டாலே தூக்கம் வரதில்லை. ஆக புத்தகம் படிப்பதையே ஒரு சில பேர் நமது நடுவர் சொன்னதை போல வரவேற்பு அறையிலே ஒரு அலமாரியிலே அடுக்கி வைப்பதற்காகவும், ஒரு சில பேர் புத்தகங்களை ஆடம்பர பொருளாகவும், ஒரு சில பேர் புத்தகங்களை தூக்கம் வருவதற்காக படிக்கின்ற காலகட்டத்திலே இன்றைக்கு புத்தகங்கள் வாசிப்பதை தன்னுடைய சுவாசமாக கருதி
இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் வாசிப்பது புத்தகங்களை அல்ல, அவர்கள் சுவாசிக்கின்ற மூச்சை போல இந்த புத்தகங்களை அவர்கள் நினைத்து இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். பாராட்டுவது மட்டுமல்லாமல் 27 ஆண்டுகள் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கிருக்கிற மக்கள் இந்த புத்தக விழாவின் மூலமாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்ற வெற்றியின் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து என்று சொல்லி, எந்த ஒரு காலகட்டத்திலும் கலை, இலக்கியம், புத்தகம் அனைத்துமே ஃபவுண்டேஷன், அந்த மகிழ்ச்சியே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடராஜனுடைய பேச்சு ஒரு நல்ல பேச்சு. ஒரு வகையில யோசிச்சீங்கன்னா, ஒரு இலக்கியத்தை எடுத்து முன் வச்சு பேசாம, இது ஒரு அடிப்படையானதுயா. மகிழ்ச்சியும் ஒண்ணு இல்லைன்னா ஏது மேல கட்டலாம். மகிழ்ச்சியான துறப்பான புத்தகத்தை ஒருத்தன் பொன்னியின் செல்வம் ஏன் விற்கிது? இப்போ எத்தனை பதிவு போட்டாச்சு பொன்னியின் செல்வம், ஏன் விற்கிது பொன்னியின் செல்வம்? விழிப்புணர்ச்சியாது, மகிழ்ச்சி இல்லையாது படிக்கிறதுக்கு? புத்தகத்தை திறந்து பாரு, நீ பொன்னியின் செல்வனே குதிரை போற சத்தம் கேக்குதையா காதுல? வந்தியத்தேவன் கதை ஞாபகம் வரலையா? அப்ப நம்ம படிச்ச உடனே சொன்ன உடனே ஒரு இலக்கியம்ங்கிறது என்ன அடிப்படை? மகிழ்ச்சி இல்லையாது? நான் கேட்கிறேன், விழிப்புணர்ச்சிக்கு தான். ஏன் வள்ளுவர் இன்பத்துப்பால் எழுதினாரு? அறத்தோட நிறுத்திக்கலாம்ல. வள்ளுவருக்கே தெரியுது அறம் போய் சேரணும்னா இன்பம் இருந்தா தாண்டா மாப்பிள்ள போகும்னு வள்ளுவருக்கு தெரியுது. இவர் சொல்றார், நான் சொல்லல, உங்களுக்கு புரியலையான்னு கேட்கிறார் அருமைக்குரிய நடராஜன். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நல்ல பொறுப்பு எங்கள் அற்புதமான கவிஞர், சிறந்த எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய திருச்சி மாவட்ட தலைவர். வாங்க இளங்குமரன், வாங்க. நடராஜன் நீங்க போகமா இல்லையா? வாங்க. இன்பார்ந்த அனைவரும் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு நீதிபதி சார்புக்கு வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற என்ன வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா, சுத்தியல் ஒண்ணு இருக்கு. ஒரு சுத்தியல் வச்சிருக்காங்க. ஒரு சுத்தியல் வச்சா ஒரு மணி ஒண்ணு வச்சிருக்காங்க. சாதாரண நடுவராக இருந்தவங்க